பேசும்போது கருவறையில போகக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னாங்க. கருவறையில போகக்கூடாதுன்னா உண்மைதான். அடுத்து இந்த உற்சவம் மூர்த்தி கொண்டு வந்து எல்லாரும் போகலாம். காரணம் என்னன்னாக்கா, உற்சவம் ஓட்டு வரவர் இவர் கருவறை அங்கே இருக்கிறவர். நம்ம பாஸ்கரையெல்லாம் இந்த பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணும்போது அங்க எல்லா நாளிகையும் போட்டு வயதையும் போட்டு அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண இடம் இந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணும்பொழுது அதெல்லாம் அப்படிப்பட்ட இடத்துல நம்ம போகக்கூடாது. யாரு பெரிய ஒரு பூஜை பிரதிஷ்டானம் பண்ணுறதா போகலாம். அதுபோல இந்த இப்போ விநாயகர் வீதி உலா வச்சுங்க. வீதி உலா ஏன் வராங்க காரணம் தெரியுங்களா? யாராவது சொல்லுவீங்களா? கை தூக்கிங்களா? உடனே சரி நானே சொல்லிடுறேன். வீதி உலா வர்றதுக்கு காரணம் சில வீட்டில் சாவு நடந்திருக்கும், சில வீட்டில் குழந்தை போகிறதுக்கும், சில வீட்டில் வீடு இருக்கும், சில வீட்டில் குழந்தைகள் குழந்தைகளால வெளியே வரப்பட்டே இருப்பாங்க. அடுத்து ஆடு மாடு அட்டை அரை பாம்பு பண்ணி போறாங்க, கோயில் வர முடியாது. அதெல்லாம் ரோட்ல இருக்கும். நீர்நிலைகள் தவளைகள் இருக்கும், மீன் இருக்கும். எல்லா ஜீவராசிகளும் கடவுள் ஆன்மாவாக பார்க்கிறவர் தான். அதனாலதான் தெருவு வராது. வர முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, கோயிலுக்கே வரமாட்டேன்னு அடம் முடிச்சிருக்காங்க கடவுளே இல்லைன்னு. அப்படிப்பட்ட மூடர்களுக்கு கூட கடவுள் நேரில் வர எவ்வளவு கருணை உள்ளது பாருங்க கற்பக விநாயகர். அதனால கற்பகம் இருக்கிற வினை கடிதியை அவருடைய திருவிழைகளை தொட்டா போதும். இன்னொரு சின்ன நினைவு போதும். அதனால வீதி உலா போறதுக்கு எல்லாரும் போகலாம். அடுத்து இந்த விநாயகர் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? இந்த விநாயகர் அலங்காரம் பண்ணும் பொழுது வேண்டுகோள் வணங்கி கேட்டுக்கிறேன். இனிமேல் அலங்காரம் பண்றவங்க அந்த திருவடிகள் தெரிகிற மாதிரி இருக்கணும். அம்பாளுக்கும் திருவடி தெரியணும், விநாயகருக்கும் திருவடி தெரியணும், சிவபெருமானுக்கும் திருவடி தெரியணும். ஏன் காரணம் கேட்டீங்கன்னாக்கா, கடவுளுக்கு 10 தலை இருக்கும், 10 கை இருக்கும், 5 அலங்காரம் தெரிஞ்சு சிவபெருமானுக்கு விநாயகருக்கு இப்படி பல கைகள் இருக்கும், பல தலைகள் இருக்கும். ஆனா திருவடி 2 தான் இருக்கும், கால் 2 தான் இருக்கும். தாலியா இருக்கட்டும், பத்திரகாளியா இருக்கட்டும், சூரனா இருக்கட்டும், எந்த தெய்வமா இருக்கட்டும், கால் 2 தான். ஒன்று இகவரம், ஒன்று பரவரம். இகம்னாக்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு, பரம்னாக்க தேவர்கள் மூவர்கள் மரணத்தான் திருவாழ் வாழ்த்துக்காங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக. இப்படிப்பட்ட விநாயகர் எப்படி உருவாகிறாங்கன்னாக்கா, கைலாய மலையில சித்திரக்கூடம் இருக்குது. அந்த சித்திரக்கூடத்துல ஏன்னா விநாயகர் எப்படி வந்தாரு 4 மணி சொல்றாங்க. அதுக்காக சொல்றேன். சித்திரக்கூடம்ங்கிறத சிருஷ்டி பிரணவம், அனுஷ்டி பிரணவம் சொல்லிட்டு 2 இருக்குது. ஒரு பக்கம் யானை, ஒரு பக்கம் மாடு. இது 2ம் சேர்ந்த மாதிரி உருவத்தை பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 மூஞ்சி சேர்ந்துனாக்கா குழந்தை வடிவா இருக்கும். வயிற்றுல போடுற குழந்தை அப்படி மனிதன்ற மாதிரி துடிக்க நல்லா இருக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிமூலகம், அநாகதம், விசுத்தி ஆகிய. அப்போ மூலாதாரத்துக்கு விநாயகர் இருக்கிறார். அதுதான் சாப்பாடு. விநாயகருக்கு சொல்லி பெருசா இருக்கு. எல்லா தேவ குணங்களையும் காப்பாற்றுறது. அண்டங்கள் தான் சரசரம் வளர்ப்புதான். அதனால பிள்ளையார் சாப்பாடு அவன் இல்லை, சாப்பிட்றதுக்கு அவர் இல்லை, அவர் ஏற்படுறதை வச்சு அது சாப்பிடுவார் இல்லை. அதனால அப்படிப்பட்ட விநாயகர் நம்ம அருள் பெறுவதற்கு 10 வகைகள் கொடுக்கிறார். அப்படியே அந்த விநாயகருக்கு அப்படி அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு விநாயகர் தான் அந்த துணிக்கை விநாயகர். அதனால அப்படிப்பட்ட விநாயகர் ஒரு பக்கம்